நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு மந்திர மாம்பழமும் குரங்கும். ஒரு காலத்தில் செழித்து வளமான பச்சை காட்டில் மிக்கோ என்ற புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அவனுக்கு எல்லா பழங்களிலும் மிகவும் பிடித்தது இனிப்பான சாறு நிறைந்த மாம்பழங்கள். ஒரு கடும் கோடை நாளில் மரத்திலிருந்து மரத்துக்கு துள்ளி கொண்டிருந்த மிக்கோ ஒரு சிறிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வித்தியாசமான ஒளிரும் மாம்பழத்தை கண்டான். அது மற்ற மாம்பழங்களிலிருந்து வேறுபட்டதாக பொன்னிறமாக பிரகாசித்தது. ஆர்வமாக மிக்கோ அந்த மாம்பழத்தை பறித்து ஒரு கடி கடித்தான். அப்போது திடீரென்று ஒரு அதிசயம் நடந்தது. எனக்கு ஒரு கூடை நிறைய மாம்பழங்கள் வேண்டும் என்று மிக்கோ சொன்னான். பூஃப்! அவன் முன்னால் மாம்பழங்கள் நிரம்பிய ஒரு கூடை தோன்றியது. மிக்கோ அதிசயத்துடன் கண்களை பெரிதாக திறந்தான். வாவ்! இது மந்திர மாம்பழம்! மேலும் வேண்டும் என்ற ஆசையில் அவன் தொடர்ந்து விருப்பங்களை கேட்டான். எனக்கு வாழை மரம் வேண்டும். பூஃப்! அது தோன்றியது. எனக்கு தேங்காய்கள் வேண்டும். பூஃப்! அவையும் தோன்றின. சில நேரத்தில் அவனுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு பல பழங்கள் கிடைத்துவிட்டது. ஆனால் சிறிது நேரம் கழித்து அவன் சோர்வாகவும் தனிமையாகவும் உணர்ந்தான். அவன் நண்பர்கள் யாரும் அருகில் இல்லை. அவன் செய்த மந்திரமும் அதன் சத்தமும் அவர்களை பயமுறுத்தி ஓடச் செய்துவிட்டது. அப்போது மிக்கோ மெதுவாக, இந்த எல்லா பழங்களையும் பகிர்ந்து கொள்ள என் நண்பர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விருப்பம் கேட்டான். பூஃப்! அவன் நண்பர்கள் தோன்றினர். முதலில் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் மிக்கோவை பார்த்து மகிழ்ந்தார்கள். மிக்கோ எல்லா பழங்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக விருந்து கொண்டாடினர். மிக்கோ இறுதியில் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். மந்திரம் நல்லதுதான், ஆனால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது அதைவிட சிறந்தது. அந்த நாளிலிருந்து அவன் மந்திர மாம்பழத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினான். மேலும் நட்பின் மதிப்பை ஒருபோதும் மறக்கவில்லை. கதையின் நெறி: தனியாக எல்லாவற்றையும் வைத்திருப்பதை விட பகிர்ந்து கொள்வதே அதிக மகிழ்ச்சியை தரும்.